அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். சங்கீதம் 61:3. For thou hast been a shelter for me, and a strong tower from the enemy. Psalms 61:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சிறிது நேர தியானத்திற்காக சங்கீதம் 85வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் நன்மையானதை தருவார். கர்த்தர் தருகிறது எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். அப்போ இந்த நன்மையானதை ஆண்டவர் நமக்கு தரும்பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்று நம்ம சொல்லி வேதத்தில் வாசித்தா, யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். யோபு சொல்கிறாரு மனைவியை பார்த்து, அம்மா, தேவன் கையில் நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சில தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், சில நஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பாக தேவனுடைய கையில் நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம். அப்போ யோபு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். யோபு ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருந்ததுனால அவர் அந்த தீமையை சகித்தார். அந்த பாடுகளை, அந்த துன்பங்களை, அந்த துயரங்களை அவர் சகிக்கிறதுக்கு அவருக்கு பலன் கிடைத்தது. அவருக்கு எப்படி அவ்வளோ இழப்புகளை சகிக்க பலன் கிடைத்தது என்றால், ஆண்டவருடையத்தில் நன்மையை பெற்றிருந்தார். அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவருடைய கிருபைகளை, ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய நன்மையை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினா எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு யோர்தான்கள், யோபை போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாமும் அந்த போராட்டங்களை கடந்து சென்று யோபை போல 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே என்னிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் அபிஷேகம் பெற்றது உண்மையானால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை தந்திருக்கிறார். இந்த நன்மையானதை பயன்படுத்தி துன்பங்களை, வேதனைகளை சகித்து பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. சங்கீதம் 116 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்போது கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்போ நன்மை செய்வதற்கு முன்பாக இளைப்பாறுதல் இல்லை. நன்மையை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி இளைப்பாறுதல் இல்லாமல் ஆண்டவருக்காக கதறின மனுஷன். இந்த பத்திமையை பாருங்க, கண்கள் தெரியாததுனால இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசுவே எனக்கு இறங்கும்,
இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். பதில் கிடைக்கல. ஆனாலும் சோர்ந்து போகாம மறுபடியும் கூப்பிடுகிறார். அப்போ நன்மையானதை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலையும் நீங்க ஓய்வெடுக்கக்கூடாது, நீங்க இளைப்பாறக்கூடாது. நமக்கு ஆண்டவர் விடுதலையை தருகிறது வரையிலையும், வெற்றியை தருகிறது வரையிலையும், பவுலும் சீலாவும் கட்டுகள் அறுக்கப்படுகிறது வரை, கதவுகள் திறக்கப்படுகிறது வரை அவங்க இளைப்பாறவே இல்லை. அவங்க துதித்து கொண்டே தான் இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது வரை நீங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்பக்கூடாது. யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். பொழுது விடிகிறது வரை போராடுகிறான், ஆசீர்வாதம் கிடைக்கிறது வரை போராடுகிறான். தேவ பிள்ளைக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. எறும்பிடத்தில் போய் உன் வழியை கற்றுக்கொள். நம்ம விடுதலை கிடைக்கிறது வரையிலும் செபிக்கணும். மோசே கைகளை உயர்த்தியே வைத்திருந்தார். அமலேக்கை தீர முறியடிக்கிறது வரை, ஒரு உண்மையான ஒரு விடுதலை கிடைக்கிறது வரை மோசேனுடைய கைகள் விரிந்தே தான் இருந்தது. அதே போல ஒரு தேவ பிள்ளைக்கு கரமும் விடுதலை கிடைக்கிறது வரை இளைப்பாறாதபடி ஆண்டவரையே நோக்கி பார்த்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இந்த நன்மை நமக்கு எப்படி கிடைக்குமா? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 65வது சங்கீதம் 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய சபையில தான் ஆண்டவருடைய நன்மை இருக்கிறது. நன்மையை தேடி வேற எங்கேயும் போக வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கு. ஆண்டவருடைய வீட்டில் தான் நமக்கு தேவையான எல்லா நன்மையும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் இருந்து கண்ணீரோடு ஜெபித்து தான் சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலை தேவ சமூகத்தில் தான் இருக்கு. அவருடைய சமூகத்தில் தான் வல்லமையும் கனமும் மகிமையும் இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருக்கு சமூகத்தில் தான் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் தான் நன்மை இருக்கிறது. அந்த நன்மையால் திருப்தியாகும். ஆண்டவருடைய நன்மை தான் நம்மை திருப்தியாக்கும். ஆண்டவருடைய நன்மை தான் நம்மை திருப்திப்படுத்தும். வேற எந்த ஆசீர்வாதமும் ஒரு தேவ பிள்ளையை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எரேமியா 31:14, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் யாரை நன்மையினால் திருப்தி ஆக்குவாரானா, என் ஜனங்கள். எல்லாரையும் ஆண்டவர் நன்மையினால நிரப்ப மாட்டார், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 84:11 வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். வழங்காம இருக்கவே மாட்டார். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு. யோபுவை பாருங்க, உத்தமமாய் நடந்தார். வாயிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை யோபு பேசவே இல்லை. அவர் நிதானமாய் பேசினார். உத்தமத்தை காத்து கொண்டார், உத்தமத்தில் உறுதியாயிருந்தார். ஆகவே தான் கர்த்தர் யோபினுடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார், நன்மையானதை கொடுத்தார். ஏன் தெரியுமா? யோபு உத்தமத்தை காத்து கொண்டவர், உத்தமத்தில் உறுதியாயிருந்தவர். என்ன துன்பங்கள் வந்தாலும், எந்த நிந்தைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும் உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. அப்படி நாம் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தால் நமக்கு நன்மையானதை நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறத பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 25வது வசனம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. அப்போ இன்றைக்கு
அநேகருடைய நன்மைகளை தடுப்பது எது என்று சொல்லி பார்த்தா பாவம். இந்த பாவம்தான் ஒரு மனிதனுடைய நன்மையை வரவிடாதபடி, அந்த மனிதன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்கிறது அந்த மனிதனுடைய பாவம்தான். ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லுகிறார், பாவம் உன் வாசல் படியில் படுத்து கிடக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவம் அவனுக்கு பரலோகத்தின் நன்மைகளை வரவிடாதபடி தடை செய்கிறது. ஆகவே ஒரு வீசை கூட, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள்,
சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா